இந்த வீடியோவில் ஃப்ளஃபி பிளிட்ஸ்க்கு பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா சாரீ வந்து ஃப்ளஃபினஸ் வந்து ஃப்ளாட் ஆகாமல் நல்லா அழகாக நல்லா அந்த ஃப்ளஃபி இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ ஹேங்கர் எல்லாத்துக்குமே ஹேங்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஃபோல்ட்லேயே நம்ம இந்த ஃப்ளஃபி பிளிட்ஸ்க்கான ஃபோல்டிங்கை நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா முந்தான போர்ஷன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலும் சரி, இது வந்து கஸ்டமரோட கஸ்டமைஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கிளைண்ட்டும் ஒரே மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம 7 ப்ளீட்டாக இருக்கலாம், இல்லை 9 ப்ளீட்டாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ளீட் இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அலைன் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பல்லு ப்ளீட் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் அளவு வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஸோ பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட்டுக்கூட நம்ம வந்து எப்படி எடுக்கணும், நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து முந்தான வேணுமோ அது ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேட்ஸ் எடுப்பீங்க, ஒவ்வொரு ப்ளேட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ளேட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் இல்லை 40 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்க. ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேட்டோட அந்த பல்லு ப்ளீட்டோட மடிப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஒரு லுக் இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்னாலும் மடிப்புகள் வந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைகளையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் கவனிச்சிக்கலாம். ஸோ பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், விருப்பம் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு அதிகமான தொகை வந்து செலுத்தி அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஜாப், அதாவது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு ஃபினான்ஷியலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லாத போது ஸோ இந்த சாரீ ப்ளீட்டிங் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கிற நார்மல் அயன் பாக்ஸு, இந்த டேபிள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த சாரீ ப்ளீட்டிங் பெக்ஸ் ஸோ இது மட்டும் இருந்ததுனாவே கூட கொஞ்சம் திறமையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு பர்ஃபெக்ஷனையும் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்துட்டு தாராளமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் போய் என்ன லெவலில் நீங்கள் மந்த்லி சேலரி நீங்கள் வாங்கணும்னு வாங்குவோமோ ஸோ அதை விடவே அதிகமாகவே நீங்கள் வீட்டில் இருந்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஸோ நம்மளோட பேஷனை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சரி, இல்லை பேஷனோட நம்ம ஏதாவது வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற லேடிஸ்களுக்கும் கண்டிப்பாக இந்த சாரீ ப்ளீட்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பல்லு ப்ளீட் வந்து அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டு, இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இல்லைன்னா செஸ்ட் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ட்ராப் பண்ணையில் சைடில் வந்து நல்லா நீட்டாக கவராக இருக்கும். ஸோ எல்லா கிளைண்ட்டும் ஒரே மாதிரி, நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லுவேன், நம்ம எல்லாரோட விருப்பம் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் வந்து ப்ளீட்ஸ் வந்து நல்லா ப்ராடாக கேட்பாங்க, 5 ப்ளீட்ஸ் கூட கேட்பாங்க. நம்ம ப்ரைடுக்கு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 9 ப்ளீட்ஸ் 12 ப்ளீட்ஸுன்ட்டு வச்சு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி ஆங்கிளில் நம்ம அதை பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 ப்ளீட்ஸ் ஆசைப்படலாம். சில பேர் 5 ப்ளீட்ஸ் கூட கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு 5 ப்ளீட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைண்ட்டோட விருப்பம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ளீட் பண்ணணும், என்னென்ன மாதிரி கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய இம்பார்ட்டன்ஸான ஸோ சாரீ ப்ளீட்டிங் பற்றியும் எப்படி வந்து நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கலாங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ சாரியில் ரொம்பவே அழகான போர்ஷனுக்கு வந்துட்டோம் சென்டர் ப்ளீட். மேக்ஸிமம் வந்து இந்த சென்டர் ப்ளீட் வந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக கேட்குற விஷயம் என்னென்னா சென்டர் ப்ளீட் எனக்கு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
ஸோ சில சாரீஸில் நேச்சுரலாகவே ஃப்ளஃபி வரும், சில சாரீஸில் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது சென்டர் ப்ளீட்டில் நம்மளுக்கு தேவையான அளவு ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு பார்டரில் ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறதில்ல, எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணி சேஃப்டி பின் பண்ணதுக்கப்புறமா இந்த பார்டர்ஸோட கார்னரில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஹேண்ட்ஸால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ளீட் எல்லாமே வந்து அமுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாரியை வந்து அப்படியே டேபிளில் எடுத்து போட்டுட்டு நம்ம இந்த சென்டர் ப்ளீட்டோட பாட்டம் எல்லா ப்ளீட்ஸுமே மறுபடியும் கேதர் பண்ணி இப்போ ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னுமே எனக்கு ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு கிளாஸஸ் வேணும், ஸோ பட் எனக்கு குழந்தைங்க இருக்குது, என்னால் குரூப் செஷன் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்காகவே 1-on-1 ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களோட டேட் அண்ட் டைம் கன்வீனியன்ட் பொறுத்து தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு தாராளமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஒர்க் போக முடியல அப்படின்னு இருக்கிறது கூட நீங்கள் 4 பேருக்கு ஒர்க் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இந்த ஒர்க், இந்த சாரீ ப்ளீட்டிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்கோப் ஐடியாஸ், எப்படி வந்து ப்ராடக்ட் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஸோ என்ன மாதிரி கஸ்டமைஸ் பாலிபேக் பண்ணணும், சாரியோட டைப்ஸு, என்ன மாதிரி சாரிக்கு நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணணும், எந்த சாரிக்கு ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி ஹீட்லெஸ் சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுக்கூட வந்து வித் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட 1-on-1 செஷனில் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக இன்னொரு விஷயத்துக்காக நீங்கள் வேறு கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரே கிளாஸில் உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஸ்பாட்டில் என்ன டவுட் வந்தாலும் அந்த டைம் கிளியர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாகவே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் செஷன் வந்து இல்லை குழந்தைங்க இருக்குது, என்னால் கண்டினியூவாக என்னால் அட்டன் பண்ண முடியல, த்ரூ அவுட்டாக என்னால் கிளாஸில் இருக்க முடியல, திடீர்னு குழந்தைங்க அழுகுது, இல்லை ஒர்க் இருக்குது வந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ உங்களுக்காக டைம் வந்து ரொம்பவே கன்சிடர் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஸோ எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான டவுட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் மட்டும் எப்படி செட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறப்போ அந்த மாதிரி வர்றதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சில சாரீஸ் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃப்ளஃபி வர சாரீஸு சில ப்ளீட் வந்து ஃப்ளஃபியாக இருக்கும், சில ப்ளீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சாரியை வந்து ப்ரீ அயன் பண்ணுறதில்ல, அதனால். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ அயன் சாரியை பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் அடிக்கல உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா ரொம்பவே சாரியில் இருக்க அந்த ஃப்ளஃபி ப்ளீட் வந்து ரொம்பவே ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ளீட் பண்ணாமல் சாரியோட உள் போர்ஷனில் நம்ம அயன் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு சாரி வந்து ஸோ உங்களுக்கு சென்டர் ப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நல்லா கையிலாலே நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பின் 2 பின் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த பின் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் போட்டு நம்ம பின் பண்ணுறோம் அப்படின்னு சாரியை வந்து ஃபால் பண்ணிடக்கூடாது. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி பின்னாக, நல்லா குவாலிட்டியாக இருக்கிற சேஃப்டி பின்னாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த போர்ஷனுக்கெலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 2 டைப்ஸில் வந்து நீங்கள் சேஃப்டி பின் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம முக்கியமான போர்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சாரீ இந்த மாதிரி ஃப்ளஃபி இருக்கிற செமி ஃப்ளஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் ஃப்ளஃபி ப்ளீட்டாக இருந்தாலும் நம்ம இதை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி நம்ம அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சாரியை வந்து இப்போ உள்ளே இருக்கிற போர்ஷன் நம்ம டேபிளுக்கு மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்போது சாரியோட உள் சுத்தை வந்து ஒரு 3 ஃபோல்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இந்த ஃபோல்டிங் தான் பாக்ஸ் ஃபோல்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறது. ஸோ கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ சாரியோட முந்தான போர்ஷன் எடுத்துகிட்டு வாங்க. அந்த எக்ஸஸ் இருக்கிற சாரீ ஃபேப்ரிக்கில் வந்து ஆப்போசிட்டில் எடுத்து போடுங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து வேணுமோ, பாக்ஸ் ஃபோல்டுக்கான ஃப்ரண்ட்டில் வரும் இல்லைங்களா, ஸோ அது எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப கசகசன்னு இல்லாத மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னர் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து சாரியோட லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட் ஃபோல்டிங் தான் நம்ம சென்டர் ப்ளீட்டோட பாட்டம் போர்ஷன். ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் வந்து செட் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து அப்படியே மேலே தூக்கி போடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ளஃபி ப்ளீட்டோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ஸோ இந்த ஃப்ளஃபி ப்ளீட் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஃப்ளஃபி ப்ளீட் கலையாமல் ஃப்ளாட் ஆகாமல் இருக்க என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.